யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகின் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அறனும் தலைத்திட நின் அருள் வேண்டுகிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து நாங்கள் மக்கள் தொண்டிலே நாளும் ஈடுபட வேண்டுகிறோம். எல்லோரும் இல்லா வளம் பெற்று வாழ்ந்திட இறையே அருள் புரிவாக. அனைவருக்கும் வணக்கம். மாவட்டம் பூனை நெய்வேலி மற்றும் கீவளூர் ரோட்டரி சங்கம் இணைந்து வழங்கக்கூடிய இந்த காலை சக்கரம் காலை நமதே நிகழ்ச்சி 4வது நாள் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி அனைத்து ரோட்டரி உறவுகளும் பார்த்து பயன்பெற வேண்டியும் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வாழ்த்துறை வழங்கி ரோட்டரி இறைவனுக்கும் வாழ்த்து சிறப்பித்த ரோட்டரி கிளப் கீழ்வரும் சங்கத்தின் தலைவர் ரோட்டரி பக்ரிசாமி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிற்பொய்யா அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மண்ணுனி பின்னுனி மறிகடல்களிலுன்னி எண்ணுனி எழுத்துனி இசைந்த கண்ணிருத்துனி. மண்ணுனி விண்ணுனி மறிகடல்களிலுன்னி எண்ணுனி எழுத்துனி இசைந்த கண்ணெழுத்துனி. கண்ணுனி மணியுனி கண்ணுளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாவை கண்ணும் நீ மணியுனி கண்ணுளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாவம் நன்று அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வச்சுக்கோங்க. அகர ஓசை, உலக ஓசை, மகர ஓசை. ரெடி? நல்லா சொல்லுங்க. வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததை வெற்றி உறுதி. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். வணக்கம். இப்ப தாடாசனம் செஞ்சுட்டு நாம சூரிய வணக்கம் செய்வோம் இல்லைங்களா? அதுல 10 திறன் செய்ய போறோம். திருமூலர் சொல்லியிருக்காங்க. பத்திரன் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரிலும் உத்தம மாமுது ஆசனம் எட்டெட்டும் 10 பல 100 ஆசனமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசனங்கள் எண்ணிலா ஆசனங்கள் இருக்கு. அதுல இந்த குறிப்பா 10 திறன் சொல்லியிருக்காங்க.
அந்த 10 திறனை இப்போ நம்ம இப்போ சூரிய வணக்கம் செய்யறதுக்கு 10 திறனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பலன்கள் அதே பலன்கள் கிடைக்கும். ஆனா வந்து நம்ம வயதானவங்க, ரொம்ப உடம்பு அதிகமா இருக்கிறவங்க, இந்த ஆசனங்கள் செய்யறதுக்கு 10 திறன் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அப்படியே தாடாசனுக்கு வந்துடுறோம். காலை சேர்த்து வச்சுங்களேங்க. முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை. நல்லா கைகளை உயர்த்திக்கிறோம், காலில் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்தது 10 திறன். முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை, விரையாசனம். அப்படியே நேர் வந்துருங்க. நான்காவது நிலை, அப்படியே இப்படி எல் பொசிஷன்ல வளைஞ்சுக்கிறோம். ஐந்தாவது நிலை, இந்த 10 விரல்களை நல்லா அப்படி ஊனிக்கிறோம். முடிஞ்சா இப்படி முட்டி மடங்காம நல்லா வைங்க. முடியலன்னா கொஞ்சம் முட்டி மடக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ ரைட் லெக் வந்து 6வது நிலை, நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டி மேல நல்லா நிமிர்ந்து பார்க்கிறோம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கை காலை கீழே வச்சுட்டு இப்போ இடது கால் 10 எண்ணிக்கை. 7வது நிலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 8வது நிலை நல்லா அப்படி டச் பண்ணி. 9வது நிலை ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு பேக் பெண்டிங் பண்ணிக்கங்க. 10வது நிலை. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. ரொம்ப சிறப்பு. 10 திறன் செய்யறது சூரிய வணக்கம் செய்யக்கூடிய அந்த பலன்கள் இதுவும் நல்லா கிடைக்கும். நல்லா உடல் இலக்கமாகும். கண்களுக்கு ரொம்ப நல்லது. கால்கள் நல்லா வலிமை அடையும். நல்ல புத்துணர்வு ஏற்படும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு போய்க்கிறோம். கால் விரல் அப்படியே மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். ஓகே. ஏன் தெரியல இடுப்பு தான் தெரியுது. கால் தெரியலீங்களா? ஆமா ஐயா தெரியுது கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குல்லங்க. சரிங்க. ஐயா உங்க செல்ல கரெக்டா இருக்கு. ஜான்சிராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம். கால் அப்படி அகலமா வச்சுட்டு ரைட் லெக் வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்போ ராகி கம்பெல்லாம் அப்படி நெரிக்கிறதுன்னா அப்படித்தான்
இந்த பொசிஷன்ல உட்காந்து அப்படி செய்வாங்க. அது மாதிரி ஆசனம். கைகளை கீழே வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு வாங்க. அப்படியே நல்லா இடது பக்கம் திரும்பி 2 கையையும் கொண்டு போய் கால் பெருவரல பிடிக்கணும். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு தலையை கொண்டு போய் முட்டியில் டச் பண்ற மாதிரி கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா உடலை ஆசனங்கள் செய்யும் போது இலக்கமா வச்சுக்கணும், டைட் பண்ணக்கூடாது. மெதுவா மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. ஓய்வு. நல்லா மூச்சு இழுத்துடுங்க. காலை மாத்தி வச்சுக்கிறோம். மூச்சு இழுத்துட்டே கைகளை மேல கொண்டு வாங்க. ரைட் சைடு திரும்பி அப்படியே கால் பெருவரல பிடிச்சுக்கங்க. 2 கையில பிடிக்கணும், உடம்பை இலக்கமா வச்சுக்கணும், தலையை நல்லா கீழே கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. ரெண்டு காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. பச்சிமோத்தாசனம், பறவை முகத்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பறவையினுடைய அந்த மூக்கு வடிவில் இருக்கும். அப்படியே மூச்சு இருந்துட்டே மேல கொண்டு வர கையில மூச்சு விட்டுட்டே அப்படியே 2 கால் பெருவரலை பிடிச்சிட்டு நல்லா அப்படி ஃபர்ஸ்ட் வயிற்று பகுதி கீழே இருக்கணும், அப்புறம் அப்படியே ஜஸ்ட் கீழே இருக்கணும், அப்படியே தலை கீழே இருக்கணும். உடம்பு இலக்கமா வச்சுக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. இந்த ஆசனங்கள் செய்யறதுனால ஆயுள் நீடிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது யமனை வெல்லும் ஆசனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆசனம் செய்யறது. இது வந்து உடலை நல்லா இலக்கப்படுத்தும். முதுகுக்கு வந்து நல்ல பயிற்சி, முதுகுத்தண்டு ஆரோக்கியம் அடையும். இந்த ஆசனம் செய்யும் போது இந்த பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து கவனமா செய்யணும். ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டீங்கன்னா வலி அதிகமாயிரும். பேக் பெண்டிங் இருக்கிறவங்க கொஞ்சம், அந்த பேக் வலி இருக்கிறவங்க, முதுகுத்தண்டோட வலி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா முடிஞ்ச அளவுக்கு செஞ்சா போதும். அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. அதனால பேக் பெண்டிங் ஆசனம், அர்த்த சக்கராசனம் செஞ்சோம்னா முதுகு வலிக்கு நல்லது. இந்த ஆசனங்கள் வந்து கொஞ்சம் லேசா செஞ்சுக்கணும். இந்த ஜான்சிராசனம் பச்சிமோத்தாசனம் செய்யும் போது நம்மளுக்கு பத்மாசனம் செய்யறதுக்கு நல்லா கை கால் வந்து நல்லா இலக்கமா இருக்கும். அப்படியே கால் மடக்குங்க. அரை பத்மாசனம் வச்சுக்கணும். அர்த்த பத்மாசனம். லெஃப்ட் லெக் கீழே, ரைட் லெக் மேல. நல்லா போட தெரிஞ்சவங்க லெஃப்ட் லெக் தூக்கி ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க, ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே கைகளை நீட்டி நல்லா தலையை டச் பண்ணுங்க. யோக நித்ரை. ஓய்வு. நல்லா மூச்சல் தொடுங்க. நேர் வந்துருங்க. கைகளை உத்தித பத்மாசனம். கைகளை கீழே ஊனி அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சல் விடுங்க.
அப்படியே காலை நீட்டிக்கிறோம். அடுத்தது படுத்த நிலையில உத்தான பாதாசனம். நீங்க இப்ப கீழே படுக்காததுக்கு முன்னாடி பாத்துக்குங்க எப்படி செய்யறோம்ட்டு. கவனிங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்திருக்கிறோம். கைகளை வந்து நல்லா தரையில வந்து இப்படி அழுத்தி வைக்கணுங்க. தரையில அழுத்தினா மட்டும்தான் காலை இப்படி வந்து நிறுத்த முடியும். கையை பேலன்ஸ் பண்ணலைன்னா காலை நிக்காது, தொப்புன்னு கீழே வந்துடும். சரிங்களா? கைகளை நல்லா அழுத்துங்க. காலை ஒரு அடி மட்டும் மேல தூக்குங்க. தலை கீழே வச்சிருக்கணும். சரிங்களா? ரெடி. அப்படியே படுத்துருங்க. காலை ஸ்ட்ரெயிட்டா வைங்க. வெரி குட், சூப்பர். நல்லா உடல்ல இலக்கமா வச்சுக்கோங்க. முதல் நிலை கைகள் நல்லா அழுத்தமா வைங்க. இரண்டாவது நிலை காலை ஒரு அடி மட்டும் மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவா கீழே இருக்குங்க காலை. நல்லா உடலை இலக்கமா வச்சு மூச்சில் தொடுங்க. மீண்டும் ஒரு முறை நல்லா மூச்சில் தொடுங்க. உத்தான பாதாசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால அடிவயிற்று பகுதிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். முதுகுத்தண்டோட வலி வந்து சரியாகுங்க. இந்த ஆசனம் நல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா முதுகு வந்து நல்லா வலிமை அடைஞ்சிடும். அப்புறம் அந்த பச்சிமோதாசனம் செய்யும் போதெல்லாம் வலிக்காதுங்க. முதுகு வலி இருந்ததுன்னா அது சரியாயிடும் நல்லா. வயிற்று பகுதி ஊளைச்சாதைகள் குறையும். தொந்தி வயிறு இருக்கிறவங்க குறையிறதுக்கு இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம். ஒரு 20 செகண்ட் ஒரு 3 முறை செய்யலாம். சரிங்களா? அடுத்து படகாசனம். இது வந்து மேல் வயிற்று பகுதி வெயிட்டை வந்து குறைக்கும். கவனிங்க. எப்படி செய்யறதுன்னு எந்திரிச்சு பார்த்துக்குங்க. நேர் படுத்திருக்கிறோம். அப்படியே காலை மேல கொண்டு வரணும், தலை கைகளையும் மேல கொண்டு வரும். அப்படியே அட் டைம்ல இப்படி கொண்டு வரும். இது பார்த்தா ஒரு படகு மாதிரி இருக்கும். அதனால படகாசனம். சரிங்களா? செய்யலாமா? படுத்துருங்க. ரெடி பொசிஷன். நல்லா பேலன்ஸ் கொடுக்கணும். நல்லா அப்பதான் அந்த ஆசனங்கள் செய்ய முடியும். நல்லா மூச்சு லாக் ஆயிருக்கும் இது செய்யும் போது. ரெடி. அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. சூப்பர். அப்படியே கழுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்புங்க. ரைட்ல பாருங்க, லெஃப்ட் பாருங்க. வெரி குட். அப்படியே எழுந்துச்சுக்கிறோம். அப்படியே முட்டி போட்டு போருங்க. அப்படியே பின்னாடி இப்படி கை வச்சுட்டு இடுப்பு நல்லா தூக்கிடுங்க. அர்த்த ஒட்டகாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. மகாமுத்ரா. அப்படியே பின்னாடி கை கட்டிக்கிறோம். கை முட்டி வரைக்கும் நல்லா பிடிச்சுக்கிறோம் பின்னாடி. நல்லா மூச்சு இழுத்துட்டு அப்படியே கீழே போய் டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. சின்முத்திரை வைங்க. நல்லா மூச்சிலுங்க.
மீண்டும் மூச்சு விடுங்க. ஓகே. அப்படியே ரைட் ஹேண்டுக்கு பெருவரில் வச்சுக்கோங்க. கபாலபதி நேற்று செஞ்சோம் இல்லைங்களா? மூச்சு வெளியே நல்லா வெளியே மட்டும் விடுங்க. 1 2 3 4 5. அப்படியே மோதிரவில் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துருங்க. 1 2 3 4 5. போதுங்க. 5 செகண்ட். டைம் கம்மியா இருக்கிறதுனால 5 செகண்ட் மட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ பெருவரில் வச்சுட்டு மூச்சு உள்ள இழுத்து விடுங்க. 1 2 3 4 5. மோதிர விரல வச்சுட்டு பெருவரில் எடுத்துக்க. 1 2 3 4 5. 2 கையில சின்ன முத்திரை வச்சு மூச்சு தொடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னு திருமந்திரத்துல இந்த பிராணாயாம பயிற்சி பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம உள்ள போய் வெளிவரக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியை முறைப்படுத்தி நம்ம செய்யும் பொழுது நம்ம 120 ஆண்டு நோய் நொடி இல்லாம நல்லா வாழலாம் அப்படிங்கிறதாங்க. இப்ப நீங்க வஜ்ராசனம் கொஞ்சம் செய்யறதுனால செய்யலாங்க. காலை நல்லா வலிச்சதுன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு சுகாசனம் இப்படி இடது காலை வச்சுட்டு நல்லா ஒட்டி வச்சுட்டு வலது காலை அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. முட்டி நல்லா அகலமா இருக்கட்டும். தரையில் நல்லா படுத்து படிந்திருக்கணும். நல்லா வசதியா உட்காந்துக்குங்க. முத்திரை எதிரிங்களும் கொஞ்சம் பக்கத்துல வந்துக்கலாம். இப்போ முத்திரை தெரியுதுங்களா? நம்ம செய்ய போற பயிற்சி வந்து அட்சர தியானம். இப்படி கவனிச்சுக்கங்க. இந்த பெருவரலையும் ஆள்காட்டி விரலையும் இப்படி டச் பண்ணி முதல்ல மூச்செடுத்து நல்லா நாக்கு நுனியை வந்து மேல அன்னத்துல டச் பண்ணணும். வச்சுட்டு மூச்சு இழுத்துட்டு அந்த மூச்சு வெளியே போக வரைக்கும் சவுண்ட் நல்லா உச்சரிக்கணும். வாயை திறக்காம உச்சரிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆள்காட்டி விரல் இந்த பெருவரலை டச் பண்ணி செய்யறேங்க. அடுத்தது ஆள்காட்டி விரலுடைய ரேகையில் டச் பண்ணணும். அப்படியே ஒவ்வொரு இடமா டச் பண்ணிட்டு வரும். 4 ஒரு விரலுக்கு 4 முறை, மொத்தம் 21 முறைங்க. ரெடி? சின்முத்திரை மூச்சிலுங்க. அடுத்த ரேகை. அடுத்த ரேகை. ஆள்காட்டி விரல் அடி வயிற்று பகுதியில நடுவிரல், அடுத்த ரேகை
உம், அடுத்த ரேகை உம், அடுத்த ரேகை உம், மோதிர விரல் உம், அடுத்த ரேகை உம், அடுத்த ரேகை உம், அடுத்த ரேகை உம், சுண்டு விரல் உம், அடுத்த ரேகை உம், அடுத்த ரேகை உம், அடுத்த ரேகை உம், மறுபடியும் சுண்டு விரல் தளவுல வச்சுக்கிறோம் உம், அடுத்த ரேகை உம், அடுத்த ரேகை உம், அடுத்த ரேகை உம், மோதிர விரல் நுனியில வச்சுக்கிறோம் உம், நம்ம அந்த 21 முறை நிறைவா செஞ்சுட்டோம் இது அட்சர தியானம்னு சொல்லக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சியை நம்ம நல்லா செஞ்சோம்னா நமக்கு இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் குறைஞ்சிருங்க நல்லா மனசை இலக்குப்படுத்தி உடலை இலக்குப்படுத்தி
நம்ம நோய் சரியாகணும்னா கவனமா நல்லா பண்ணீங்கன்னா ப்ரெஷர் வந்து கண்டிப்பா சரியாயிருங்க. நீங்க நல்லா செஞ்சு பாருங்க. மற்றவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே சாந்தியாசனம் படுத்துருங்க. படுத்து மூச்சு இழுத்துட்டுருங்க. 1 நிமிஷம் செஞ்சிருங்க போதும். நல்லா உடலை இலக்கமா வச்சு படுத்துருங்க. கைகள் தளர வச்சுக்கோங்க, கால்களை தளர வச்சுக்கோங்க, தலைப்பகுதி நல்லா தளர வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ஐயா ஒரு 30 வினாடி முடிச்சிடலாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்துணை உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையுள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள் தினந்தோறும் செய்வதன் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய உடலும் மனமும் பாதுகாப்பாகவும் வலிமையுடனும் நல்ல உறுதியுடனும் இருக்கும். நம்ம மனம் வந்து நிகழ்காலத்துல நல்லா நிலைச்சிருக்கும். நிகழ்காலத்துல சிந்திக்கிறதே அறிவு. ஓய்வு. அப்படியே ரைட் லெஃப்ட் திரும்பி எந்திரிச்சுக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான நரசிம்ம ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்புரி சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயி சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். 19 காலை. உணவை எப்படி மருந்தா மாத்துறது? சாப்பிடும் பொழுது நமது கவனம் சாப்பாட்டுல இருந்தா அது மருந்து. சாப்பிடும் பொழுது சாப்பாட்டுல கவனம் இல்லாம பிசினஸ், குடும்பம், வேற ஏதாவது நினைச்சிட்டே சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. அதனால சாப்பிடும் பொழுது கவனத்தை சாப்பாட்டுல வைங்க. வேற எதுவுமே நினைக்காதீங்க. செஞ்சு பாருங்களேன். உணவு மருந்தா மாறுங்க. உடனே சில பேர் கேக்குறாங்க, அது எப்படிங்க? வாய் தானே சாப்பிடுது, வயிற்றுக்குள்ள தானே போகுது, மூளைக்கு என்ன வேலை கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. நியாயமான கேள்விதான். பதில் சொல்றேன். சாப்பிடும் பொழுது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட ஜீரண சுரப்பி தான் சுரக்கும். சாப்பாடு ஜீரணம் மட்டும் சுரக்காது. நிரூபிக்கிட்டா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜிலேபி நான் கொடுக்க போறேன். இப்போ வெந்நீல ஊர்ன ஜிலேபின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உங்க எல்லாத்துக்கும் நானு வெந்நீலேயே ஊர்ன ஜிலேபி கொடுக்க போறேன். எல்லாரும் கற்பனை பண்ணுங்க, எங்க ஜிலேபி எவ்வளவு இனிப்பா இருக்கும். வெந்நீலேயே ஊர்ன பட்டர் ஜிலேபி. எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்லும் பொழுதே பல பேருக்கு எச்சில் ஊறிச்சா? ஏன் ஊறிச்சு? ஏன்னா வெண்ணெய் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம், ஜிலேபி ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம். அப்போ நம்ம ஏற்கனவே ஜிலேபி வெண்ணெய் சாப்பிட்டனால அதை பத்தி நினைச்ச உடனே, மூணு நினைச்ச உடனே எச்சில் ஊறுதா? இப்ப நமக்கு பிடிச்ச ஒரு உணவோட பேர் சொன்ன வந்து எச்சில் ஊறுதா? ஏன் ஊறுது? அப்போ மூளை எதை பத்தி யோசிக்குதோ அது சம்பந்தப்பட்ட சுரப்பி உடம்புல சுரக்குங்க. உதாரணத்துக்கு இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில முதல்ல இட்லி சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு என்ன பண்ணும்? இந்த இட்லியில் உள்ள தாது பொருட்களை எப்படி ஜீரணம் பண்ண வேண்டியது என்பது சொந்தமா யோசிச்சு மூளைக்குள்ள ரெக்கார்டு கிரியேட் பண்ணும்.
நீங்க மறுபடியும் அந்த இட்லி சாப்பிடும் பொழுது அந்த ரெக்கார்டு ஆன் ஆகி இட்லியை எப்படி ஜீரணம் பண்றதுன்னு தேவையான எல்லா இன்சைம்களும் சுரந்து அந்த இட்லி மருந்தா மாறுங்க. அப்ப என்ன பண்ணணும்? சாப்பிடும் பொழுது நம்ம எந்த உணவை சாப்பிடுறோமோ அதை பத்தி நினைச்சா அது ஜீரண சுரப்பி எல்லாம் சுரக்கும், இல்லைன்னா சுரக்காது. உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு பொருளை காமிக்கிறேன். நான் ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்க போறேங்க. இதுக்கு பேரு சியா முய்யா கையா முய்யா, நான் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். யாருக்காவது எச்சில் ஊறிச்சா? என்ன வச்சிருப்பீங்க? என்னமோ சியா முய்யா கையா முய்யான்னு பேர் சொல்றாரு, இது இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்குமா தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர எச்சில் சுரக்கலையா இல்லையா? இதே ஜாங்கிரி, ஜிலேபி, லட்டு அப்படின்னு சொன்ன உடனே எச்சில் சுரக்குதா இல்லையா? ஏன்? ஏன்னா முதல்ல நம்ம எந்த உணவை சாப்பிடுறோமோ அந்த உணவை எப்படி ஜீரணம் பண்றதுன்னு புத்திக்குள்ள ரெக்கார்டு கிரியேட் ஆகும். அப்ப இனிமேல் என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவை கவனிக்கணும். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தின்னு எந்த உணவை சாப்பிடுறோமோ அதையே நினைச்சிட்டு சாப்பிட்டா அந்த உணவு அனைத்து வியாதிகளுக்கும் மருந்தாக மாறி அது பிரசாதமா மாறி நோயை குணப்படுத்துற மருந்தா மாறி எல்லா வியாதியும் குணப்படுத்துக்குங்க, ஆரோக்கியமா இருக்கலாங்க. அதனால இனிமேலு எப்பெல்லாம் சாப்பிடுறோமோ கவனத்தை சாப்பாட்டுல வச்சு பாருங்க, உணவு கண்டிப்பாக மருந்தாக மாறும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடும் பொழுது இட்லி, தோசை, பொங்கல், திடீர்னு மச்சானுக்கு கொடுத்த பணம் ஞாபகம் வந்துடும். மச்சானுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தேன், அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறான், இவ்வளவு கேட்டா மூஞ்சி முறைக்கிறான், பணம் கொடுத்தா திருப்பி கொடுக்காத குடும்பத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும் பொழுது இந்த மச்சானுக்கு கொடுத்த கடனு, குடும்பம், பிசினஸ், கவலை இதெல்லாம் நினைச்சிட்டே சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணம் ஆகாது. அதனால இனிமேலு சாப்பிடும் பொழுது முழு கவனத்தையும் சாப்பாட்டுல வச்சு அதை கவனிச்சுட்டே சாப்பிடுங்களேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிடுறோமா, அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எங்க யோசிக்கணும்? அதான் தினமும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். 24 மணி நேரம் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த சாப்பிடும் பொழுதாவது ஒரு 5 நிமிஷமாவது இந்த சாப்பாடு மருந்துங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால இனிமேலு சாப்பிடும் பொழுது முழு கவனத்தையும் சாப்பாட்டுல வச்சு இந்த குடும்பம், டென்ஷன், பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுக்கிட்டு இட்லி, தோசை, பொங்கல், தயிர் சாப்பாடு, ஆஹா சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டே சாப்பிட்டு பாருங்களேன், உணவு மருந்தாக மாறும். அதே சமயத்துல 2வது, சாப்பிடும் பொழுது சாப்பிடுறதுக்கு முன்னால பிரார்த்தனை செய்யணும். அது என்ன பிரார்த்தனை செய்யணும்? நீங்க சாப்பிடறதுக்கு முன்னால சாப்பாடை வச்சுக்கிட்டு இறைவா, இறைவான்னா நீங்கள் எந்த இறைவனை நம்புறீங்களோ, இறைவா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த உணவை கொடுத்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த உணவை மருந்தாக மாத்துன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. பிரசாதம். சொல்லாம சாப்பிட்டா கொட்டிக்கிறதுன்னு பேரு. நீங்க வேணா ஆச்சரியப்படலாம், அது எப்படிங்க சொன்னா மருந்தா மாறிடுமான்னு. மாறுங்க. ஏங்க இறைவனை பத்தி பேசும் பொழுது அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் எல்லாமே எல்லாம் வல்ல இறைவன் சொல்றோமா இல்லையா? பேசும்போது மட்டும் சொல்றோம், சாப்பாடு மாறாதா? சாப்பிடறதுக்கு முன்னால இறைவா இந்த உணவை எனக்கு மருந்தா மாத்துன்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்களேன். அந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. எண்ணங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? நான் வேணா நிரூபிக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கங்க, ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு கண்ணாடி டம்ளர் தண்ணி எடுத்து இன்னொரு பக்கம் வைங்க. டெய்லியும் தண்ணி கிட்ட போயிட்டு நாயே பேயே பரதேசின்னு திட்டுங்க. அந்த தண்ணி கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லி பாருங்களேன். ஒரு 30 நாள் தான். இந்த தண்ணி அப்படியே கெட்டு போயிருங்க. அந்த தண்ணி சுத்தமா இருக்குங்க. எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்குங்க. நமது எண்ணங்களுக்கே அவ்வளவு வலிமை இருக்கும் பொழுது இறைவனுக்கு இருக்காதா? பாருங்க, சாப்பிடுறதுக்கு முன்னால சரிவா நன்றி அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு பெருமைக்காகவோ நம்ம செய்யறோம் அப்படின்னு மத்தவங்களுக்கு காட்டணும் செய்ய வேண்டாம். மனசுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் இறைவா இந்த உணவை எனக்கு கொடுத்தையே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் உயிரோடு இருக்கிறதே சந்தோஷம், மூச்சு காத்து உள்ள போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இந்த உணவை எனக்கு மருந்தா மாத்தி கொடு, உன்னுடைய எல்லா சக்தியும் அதை கொடு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுல உள்ள தோஷத்தை எல்லாம் நீக்கிட்டு எனக்கு இதை மருந்தா மாத்துன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், உணவு மருந்தாக மாறும். அதுக்கு பேரு பிரசாதம். எனவே நாம் இன்று முதல் இனிமேல் எப்பொழுது சாப்பிட்டாலும் சாப்பிடும் பொழுது முழு கவனத்தையும் சாப்பாட்டுல வச்சு அதையே கவனிச்சுட்டு இறை பிரார்த்தனையோடு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த உணவு மருந்தாக மாறும். இப்படி நாம் தினமும் சாப்பிட்டு வந்தால் நாம் பல வருடங்கள் ஆரோக்கியமாக நலமாக வாழலாம். எனவே வாழ்வோம் ஆரோக்கியமாக.
நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக உணவுகளை பற்றி, உண்ணும் முறைகளை பற்றியும் அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்த ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சிறப்பித்து நமக்கு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கதி நிறைமதன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான தலைப்புகளில் வகுப்பெடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமான விளக்கங்களுடன் சிறப்பிக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, வாழ்க்கை தத்துவம் என்ற ஒரு உயர்ந்த பாதையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காலை சக்கரம் தன்னுடைய 2வது ஆண்டு சமுதாய கடமையை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டிலே சிறப்பாக அடியெடுத்து வைத்திருக்கிறது. இது மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு செயல், பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயல். ஏனென்றால் இன்றைய சமுதாயத்திற்கு என்ன தேவை என்று சிந்தித்து பார்த்தோமானால், இங்கு நமக்கு தேவையான அளவு உணவு இருக்கிறது, தேவையான அளவு உடை இருக்கிறது, தேவையான இருப்பிடம் இருக்கிறது. இன்னும் வாழ்க்கை வசதிகள் அனைத்தும் இந்த உலகம் முழுக்க நாம் வாழ்வதை விட பல மடங்கு அபரிமிதமாக இருக்கிறது. இன்னும் நாம நிலத்தை முழுமையாக பயன்படுத்தி விடவில்லை. நீரையும் நெருப்பையும் காற்றையும் கூட நாம் முழுமையாக இன்னும் பயன்படுத்தி விடவில்லை. இந்த பிரபஞ்சம் அளப்பரியதாக இருக்கிறது. அப்ப இவ்வளவையும் பெற்றுக் கொண்டிருக்கிற மனித இனம் இன்று மிகுந்த துன்பத்தில் இருக்கிறது. அப்ப இந்த மனித இனத்திற்கு என்ன தேவை என்று சிந்தித்த மகான்கள், மனித இனத்திற்கு வாழ்வை பற்றிய அறிவுதான் தேவை. தான் யார், தான் எதற்காக வந்திருக்கிறோம், தான் என்ன செய்ய வேண்டும், தான் என்ன செய்யக்கூடாது என்பதை புரியாமல் இந்த இனம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அறிவும் அதற்கான பயிற்சிகளும் தான் இப்பொழுது தேவை என்பதை உணர்ந்த மகான்கள் இந்த யோக பயிற்சியை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த பணியைத்தான் இப்ப காலை சக்கரம் தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த உலக மக்கள் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வதற்கான செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க ஒரு செயல். இது எல்லோராலையும் செய்துவிடவும் முடியாது அவ்வளவு எளிமையாக. அதனாலே இந்த காலை சக்கரம் இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகள் இந்த உலகம் உள்ளவரை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களை கொடுத்து, இதில் இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அன்பர்கள் பயணித்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரு வாழ்த்தையும் தெரிவித்து, இப்ப நாம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக அறநெறிகள் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள். அதிலே முதல் தத்துவமாக இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்ற ஒரு சிந்தனையை நாம் சென்ற வகுப்பிலே தொடங்கி இருந்தோம். ஒழுக்கம் என்பது என்ன என்று கேட்டால், பொதுவாக சமுதாயத்திலே நல்லது என்று ஒரு வார்த்தை, இப்ப அதற்கு ஏதாவது
சாமியம் இருக்கிறதா என்று கேட்டால் என்னுடைய அறிவுக்கு எட்டி அப்படி எதுவும் இல்லை. ஒழுக்கம்னா நல்லது. ஒழுக்கமா இரு என்றால், ஒரு இடத்துல ஒருத்தர் குறும்பு பண்ணிட்டு இருக்காரு, ஒழுக்கமா இருன்னா குறும்பு பண்ணாம இரு. ஒரு தவறான வார்த்தையை பேசுகிறார், ஒழுக்கமா பேசு என்றால் சரியான வார்த்தையை பேசு. அப்ப நம்ம பொதுவாக சரியாக இருப்பது என்று ஒழுக்கத்திற்கு ஒரு அடைமொழி வைத்திருக்கிறோம். இப்போ மகரிஷி அவர்கள் அதற்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கிறார். எது ஒழுக்கம் என்றால், நீங்க எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்ற வகுப்புல. நம்மிடம் 3 செயல்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனித வாழ்க்கை முழுக்க ஒரு 3 செயல்களைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது என்ன என்று கேட்டால், 1 எண்ணுதல். நாம் எதையாவது சிந்தித்துக் கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? பல நேரங்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எண்ணிக்கொண்டிருக்கிறோம். 2வது, நாம் எதையாவது பேசிக் கொண்டிருக்கிறோம். எதையாவது பேசிக் கொண்டிருக்கிறோம். 3வது, நாம் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம். உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம், படுத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம், சமையல் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க இதை நல்லா யோசித்து பாருங்க. இந்த 3ஐ தவிர வேற எதுவுமே நம்ம வாழ்க்கையில செய்யறது இல்லை. ஒண்ணு ஏதாவது நினைச்சிட்டு இருப்போம், இல்லாட்டி ஏதாவது பேசிட்டு இருப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருப்போம். இந்த 3ஐயும் மனிதன் தொடர்ந்து வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறான். இதை தவிர வேற எதையும் அவன் செய்யறதில்லை. உறங்கிக் கொண்டிருப்பது கூட அது ஒரு செயல்தான். அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க இந்த 3 விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம், இல்லாட்டி செஞ்சுட்டு இருப்போம் ஏதாவது ஒண்ணு. அப்ப இந்த 3 இந்த மனிதன் தனக்கோ பிறருக்கோ, நல்லா மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்க. தனக்கோ, தன்னை கடந்த மற்ற யாருக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, அப்ப உடனடியாகவோ அல்லது பிற்காலத்திலோ, எதிர்காலத்திலோ, உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தருவானேயானால் அது ஒழுக்கமற்ற செயல் என்று மகரிஷி அவங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் கொடுப்பாயானால் அது ஒழுக்கமற்ற செயல். அப்ப அங்க துன்பம் போக்குவதோ அல்லது நன்மையை செய்வதோ ஒழுக்கமான செயல் என்று அந்த ஒழுக்கத்திற்கு ஒரு வரையறை கொடுக்கிறார்கள். அப்ப நாம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும்போது நாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். அப்ப நாம நம்முடைய எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ நமக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி எந்த விதத்திலும் துன்பம் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி பார்த்து கொள்ளணும்? ஏன் துன்பம் கொடுத்தா என்ன என்று சிந்திச்சா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய வாழ்க்கை இயற்கையினுடைய விதிகளுக்கு உட்பட்டிருக்கு இல்லைங்களா? நாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இறைவனுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் வாழ்றோம். அந்த விதியில மிக முக்கியமான ஒரு விதி, அதை தலை விதி என்று நாம் சொல்லுகிறோம். அது இல்ல சார், எல்லாரும் சொல்லுவாங்களே, எல்லாம் என் தலை விதி, எல்லாம் என் தலை விதி. அது என்ன தலை விதி அப்படின்னா, விதி என்றால் இயற்கையில் இருக்கிற சட்டங்கள். அதானே சொல்றோம், சாலை விதிகள் என்று சொல்கிறோம்.
சாலையில நீங்க வாகனத்தை ஓட்டி செல்ல வேண்டும் என்றால் அதற்கான விதிகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இடது பக்க ஓரமாக செல்ல வேண்டும், குறிப்பிட்ட அளவு வேகத்தோடு செல்ல வேண்டும், இல்லையா? ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கணும், ஒரு ஆர்சி புக் இருக்கணும் ப்ராப்பரா, ஒரு ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். இப்படி சாலைக்கான விதிகளை நாம் கடைபிடித்து செல்லும் போது சாலை பயணத்திலே துன்பம் என்பது வராது. யோசித்து பாருங்க, எல்லாரும் சாலை விதிகளை கடைபிடித்தா எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? வாய்ப்பே இல்லை. அப்ப எங்க விதி மீறல்கள் நடக்கிறதோ அங்கு துன்பம் வருகிறது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப சாலையிலே செல்லும் போது விதி மீறல்கள் நடக்கின்ற போது அங்கு துன்பம் வருகிறது. அதுபோல இயற்கை பல விதிகளை நம்மிடம் வைத்திருக்கிறது. அப்ப யாரெல்லாம் இயற்கை விதிகளை உணர்ந்து அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் மகிழ்வாக ஆனந்தமாக வாழ்கிறார்கள். யாரெல்லாம் இயற்கையினுடைய விதிகளை அறியாமல் செயல்படுகிறார்களோ அல்லது மீறி செயல்படுகிறார்களோ, மாறி செயல்படுகிறார்களோ, அவர்களுக்கு துன்பம் நிச்சயமாக வந்துதான் ஆகும். அப்படி இயற்கையில் இருக்கிற பல்வேறு விதமான சட்டங்கள், உதாரணத்திற்கு இப்படித்தான் சாப்பிடணும்னு இருக்கு. பசித்துதான் சாப்பிட வேண்டும், வாயை மூடி மென்றுதான் சாப்பிட வேண்டும், கீழே அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும், கண்களை மூடிக்கொண்டு தியானமாக சாப்பிட வேண்டும், வாயை மூடிக்கொண்டு சாப்பிட வேண்டும், முழு கவனத்தையும் உணவில் வைத்துக்கொண்டு சாப்பிட வேண்டும், சாப்பிடும்போது நீர் அருந்தக்கூடாது, சாப்பிடும்போது வேறு எதையும் நினைக்க கூடாது, செல்போன் டிவி பார்க்க கூடாது, இல்லையா? உணவை நன்றியுணர்வோடு உண்ண வேண்டும். குளித்த பிறகு சிறிது நேரம் கழித்து சாப்பிட வேண்டும், சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து தான் குளிக்க வேண்டும். இப்படி பல்வேறு விதிகள் இயற்கையில இருக்கிறது. அப்ப அந்த இயற்கையினுடைய விதியை அறிந்து ஒருவன் உண்பானேயானால் அவனுடைய வாழ்க்கையில அந்த உணவு முழு ஆற்றலை கொடுக்கும், சக்தியை கொடுக்கும். இயற்கையின் விதி அறியாது நம்ம சாப்பிட்டோம்னா அது துன்பத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு நான் ஒன்னை சொன்னேன், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விதிகள் இருக்கிறது இயற்கையில. உடலிலே கழிவு நீக்கம் தேவைப்பட்டால் உடனடியாக நீக்க வேண்டும், இது ஒரு விதி. இரவு நேரத்திலே உறங்க வேண்டும், பகலிலே விழித்திருக்க வேண்டும், இரவு நேரத்திலே உறங்க வேண்டும், அதிகாலை நேரத்திலே எழுந்திருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது இயற்கையோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப இப்படி இருக்கிற பல ஆயிரக்கணக்கான விதிகளோடு உச்சகட்ட விதி எது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அதைத்தான் முதன்மையான விதி என்று மகான்கள் சொல்கிறார்கள். இயற்கையுடைய, இறைநிலையுடைய, தெய்வத்தினுடைய உச்சகட்ட விதி என்ன என்றால் அது செயலுக்கு விளைவு, செயலுக்கு விளைவு என்கின்ற விதி. அதைத்தான் தலை விதி என்று சொல்கிறார்கள். தலை குழந்தை என்றால் முதல் குழந்தை, தலை தீபாவளி என்றால் முதல் தீபாவளி, தலை பொங்கல் என்றால் முதல் பொங்கல். அது போல தலை விதி என்றால் முதல் விதி என்று பொருள். நம்ம தலையில எல்லாம் ஒண்ணும் விதி எழுதல. முதல் விதியாக எது இருக்கிறது இயற்கையிலே, பிரபஞ்சத்திலே, இறைவனிலே என்று சிந்தித்தோமானால் முதல் விதியாக இருப்பது செயலுக்கு விளைவு நிச்சயம். நீட்டினுடைய 3வது விதி, there is every action, there is an equal and opposite reaction. ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு எதிரான, நிகரான, துல்லியமான எதிர்விளைவு உண்டு. இது யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் கையை தட்டினால் சத்தம் வரும், கடவுளாலே நிறுத்த முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும், சரிங்களா? கையை தட்டிட்டு கடவுளே சத்தம் வரக்கூடாதுன்னா வராது. கையை தட்டாமல் சத்தம் வர வேண்டும் என்று சொன்னாலும் வராது. அப்ப கையை தட்டுதல் என்ற ஒரு செயல் நம்முடையது, சப்தத்தை கொடுப்பது என்ற விளைவு இறைவனுடையது. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு நிச்சயம். இதைத்தான் காரண காரிய தத்துவம் என்றும், வினை விளைவு தத்துவம் என்றும், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி என்றும்
எல்லா ஞானிகளும் எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி. அப்ப நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய் என்று சொல்கிறது பைபிள். சரிங்களா? நீ உனக்கு என்ன விருப்பமாக இருக்கிறதோ அதையே நீ பிறருக்கு கொடு என்று சொல்கிறது பைபிள். அப்ப பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொல்கிறது வள்ளுவம். இரண்டும் ஒன்றைத்தான் சொல்கிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், நெருப்பில்லாமல் புகையாது, உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான். இல்லையா? இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கான பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். இதை கடவுளாலும் மாற்ற முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுளே நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது. ஏன்னா கடவுளே இந்த விதிக்கு உட்பட்டவர். தப்பையெல்லாம் பண்ணிட்டு கடவுளே காப்பாத்துனா காப்பாத்திடுவாரா கடவுள்? அந்த ரைட்ஸ் கடவுளுக்கே கிடையாது. அதனாலதான் சொல்றார் மகரிஷி, கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். இன்பம் அவன்னு சொல்லல, இன்பமும் அவன்தான், துன்பமும் அவன்தான். உன்னோட செயலுக்கு விளைவாக கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். நீ படிச்சவனாரு படிக்காதவனாரு, ஆனா நீ செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் அவன் விளைவாக வருவான், இறைவன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு? மகரிஷி அழகா சொல்றாங்க, நீ செயலை செய்வாய், இறைவன் விளைவை கொடுப்பான். இதுதான் உனக்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு. நீ கேட்டதையெல்லாம் இறைவன் கொடுக்க மாட்டான். நீ வேண்டினதையெல்லாம் இறைவன் கொடுக்க மாட்டான். நீ செயலை செய்தால் இறைவன் விளைவை கொடுப்பான். நீ உடற்பயிற்சி நல்லா செய்து, உணவில் அளவு முறை சரியாக கடைபிடித்து, நல்ல உறக்கம் சரியாக தூங்கி, நல்ல எண்ணத்தோடு இருந்தால் உனக்கு உடல் ஆரோக்கியம் என்ற விளைவு நிச்சயமாக வரும். நீ கடவுளை வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் உடலை பராமரிக்காமல் கண்டதை தின்னுட்டு கண்ட நேரத்தில் தூங்கிட்டு கண்ட எண்ணத்தோடு இருக்கும்போது நமது உடல் நிச்சயமாக கெடும். நீங்க கடவுளை வணங்கினாலும் கெடும். நான் தான் சொல்லுவேன். ஒருத்தர் புகைப்பிடிக்கவில்லை, இன்னொருத்தர் புகைப்பிடிக்கிறார். இந்த புகைப்பிடிக்காதவர் கடவுளை கண்டுகொள்வதில்லை. புகைப்பிடிப்பவர் தினமும் கடவுளை வேண்டுகிறார், இறை வழிபாட்டிலே ஈடுபடுகிறார். இப்ப யாருடைய நுரையீரல் கெட்டு போகும்? சரிங்களா? அப்ப நீ கடவுளை வழிபட்டு கொண்டிருந்தாலும் புகைப்பிடித்தாய் என்றால் உன்னுடைய நுரையீரல் கெட்டு போகும். கடவுள் காப்பாற்ற முடியாது. செயலுக்கு விளைவை கடவுள் கொடுக்கிறார். அப்ப விளைவு என்ன வேணுமோ அதற்கான செயலை செய்ய வேண்டும். அப்ப நம்ம எல்லோருக்குமே துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? எல்லாருக்குமே துன்பமே வரக்கூடாது, நம்ம வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட உண்மையை பேசணும், எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கணும் இல்லையா? அப்ப இங்க எப்படி இருக்குது விதி? செயலுக்கு விளைவு. நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பல மடங்கு திரும்ப பெறுகிறாய். ஒரு நெல்மணி வைக்கிறியா, பல நெல்மணிகளை எடுத்துக்கொள். ஒரு மாம்பழத்தினுடைய விதையை விதைக்கிறாயா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாம்பழங்களை நீ எடுத்துக்கொள். ஒரு தென்னங்கன்றை வைக்கிறியா, ஆயிரக்கணக்கான தேங்காயை நீ எடுத்துக்கொள். அப்ப நீ கொடுப்பது ஒன்று, பெறுவது பல. இந்த பிச்சைக்காரன்கிற ஒரு படத்துல கூட ஒரு சீன் வரும். அவங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் ஒரு சாமியார் வந்து, இந்த மாதிரி நீ 48 நாள் போய் பிச்சை எடுக்க வேண்டும், அப்பதான் அந்த கர்மா கழுவி உங்க அம்மா காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்படி சொல்லும்போது அந்த ஹீரோ கேட்பாரு, எங்க அம்மாவை காப்பாத்திருங்க, அதுக்கப்புறம் நான் போய் பிச்சை எடுக்கிறேன்னு. அந்த சாமி, அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லப்பா, சரிதானே? இங்கு செயலுக்குத்தான் விளைவு, விளைவுக்கு அப்புறம் செயல் கிடையாது. நீ இந்த செயலை செய்தால் உன்னுடைய கர்ம வினை கழியும், கர்ம வினை கழிந்தால் உங்க அம்மா காப்பாற்றப்படுவார்கள். அம்மாவை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நீ போய் பிச்சை எடுக்கிறன்னா அதுக்கு முடியாது. இங்க கொடுத்துதான் பெற வேண்டும், பெற்று விட்டு கொடுக்க முடியாது. எல்லாரும் என்ன சொல்றோம் நம்ம, என் மேல் யாரும் அன்பு செலுத்துறதில்லை, அதனால நான் அன்பு செலுத்துவதில்லை.
என்னிடம் யாரும் உண்மை பேசுவதில்லை, அதனால் நான் யாரிடம் உண்மை பேசுவதில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்மேல் அன்பு செலுத்துவதில்லை என்பது இங்கு தேவையில்லை. நாம் அன்பு செலுத்தினால் நமக்கு அன்பு திரும்ப வரும். நாம கோபப்பட்டால் நமக்கு கோபம் வரும். நாம பிறரை துன்புறுத்தினால் துன்பம் பல மடங்கு நமக்கு வரும். அதான் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொல்லிவிட்டார் வள்ளுவர். அதுவே வருமாமா. ஒரு விதையை போட்டீங்க, அதுவா தானே விருட்சமா வருது. அதுபோல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு நிச்சயம் என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ளணும். அப்ப நாம எப்படி வாழணும்னு ஆசை? சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னு ஆசை. யாரும் நமக்கு துன்பம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும்? யாருக்கும் துன்பம் தராமல் இருக்க வேண்டும். யாருக்கும் துன்பம் தராமல் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ஆழமான முக்கியமானது. அந்த யாருக்கும் என்ற வார்த்தையில தனக்கும் என்பதும் கூட உள்ள அடக்கம்தான். நீங்கள் உங்களுக்கே கூட துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பசிக்கிறப்ப சாப்பிடாம இருக்கிறது, பசிக்காதப்ப சாப்பிடுறது, இந்த இயற்கை விதி மீறல்கள் எல்லாமே நமக்கு துன்பம் தானே. இரவு கண்ணு எரிய செல்போன் டிவி பார்த்துட்டு இருக்கிறது, காலையில நேரம் வரைக்கும் தூங்குறது, சில அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது வயிற்றுக்கு துன்பம். இப்ப எது ஒழுக்கம்? என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். உனக்கு நல்லதையா செய்யணும். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நினைக்கணும். அது மட்டும்தான் நினைக்கணும், செய்யணும். அதைத்தான் செய்யணும். அப்ப என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? எப்போ உயர்ந்த எண்ணங்களாக, நல்ல எண்ணங்களாக. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, எப்பவுமே இந்த வையகத்தை நினைத்து வாழ்த்தி கொண்டே இருங்கள். அது மிக உயர்ந்த எண்ணம். நீங்க ஓய்வாக இருக்கும்போது இந்த உலகத்தை நினைத்து வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று வாழ்த்தி கொண்டே இருங்கள். அல்லது ஒரு நல்ல சங்கல்பங்களை மனதில் நினைந்து கொண்டே இருங்கள். அருள் காப்பு சொல்லிட்டே இருங்க, சங்கல்பத்தை சொல்லிட்டே இருங்க. சரிங்களா? அப்ப இந்த நல்ல எண்ணம் ஒழுக்கத்திற்கான மிக முக்கியமான விஷயம். அப்ப தீய எண்ணம் வருது, என்ன ஆகும்? எண்ணியாங்கு எய்துவர் என்பது போல நாம் எதை நினைக்கிறோமோ அதையே அடைகிறோம். அப்ப தீய எண்ணங்கள் என்ன பண்ணும்? நம்மை அழிக்கும், பிறரையும் அழிக்கும். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும் என்று சொல்கிறோம். பிரபஞ்சத்தையும் தாண்டி பாயாது. அப்ப நமக்கு ஒரு தீய எண்ணம் வரும்போது யார் முதல்ல பாதிக்கப்படுவது? நாம் தான் முதல்ல பாதிக்கப்படுறோம். அப்புறம் அது பிறரையும் பாதிக்கிறது அந்த எண்ணம். அப்போ எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தனக்கோ பிறருக்கோ நன்மை சொல்வதாக இருக்க வேண்டும், நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். சரி, சொற்கள் எப்படி இருக்கணும்? அதுவும் அதே போலதான். தனக்கோ பிறருக்கோ நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் அந்த சொல். அது துன்பத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடாது. இனிய உளவாக இன்னாத குரல் கடியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வது போல, இனிமையான 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கிற தமிழிலே, இல்லையா? நாம் ஏன் கடும் சொற்களை பேச வேண்டும்? சரி, எது வள்ளுவர் அறமற்ற செயல் என்று சொல்கிறார்? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்காறு என்றது அறம் என்று சொல்கிறார். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி சினம், கடும் சொல். சொல்லை கரெக்டா பயன்படுத்தணும். இந்த சொல்லை வைத்து ஒருவரை வெல்லவும் முடியும், இந்த சொல்லை வைத்து ஒருவரை கொல்லவும் முடியும். நீங்க என்ன வேணா பண்ணலாம், அதுக்கான விளைவு உங்களுக்கு வரும். உங்களுடைய சொல் ஒருவரை வெல்வதற்கு பயன்படுத்துமானால், உங்களுக்கு திரும்பி பல பேருடைய சொற்கள் உங்களை வெல்வதற்கு பயன்படுத்தப்படும். நாம ஒரு சொல்லை பிறருடைய மன வருத்தப்படுத்தினோம் அப்படின்னா, அது திரும்ப பல மடங்காக நமக்கு மன வருத்தமாக பல பேருடைய சொற்கள் நமக்கு வரும், துன்பம் வரும். அப்ப நம்முடைய செயல் எப்படி இருக்கணும்? அடுத்ததாக நம்முடைய ஒவ்வொரு செயலும் நமக்கோ மற்றவர்களுக்கோ நன்மை செய்வதாக மட்டுமே இருக்க வேண்டும். தீமை செய்வதாக இருந்தால்
அது ஒழுக்கமற்ற செயல். சரிங்களா? அது ஒழுக்கமற்ற ஒரு செயல். உதாரணத்திற்கு செயல்ல நான் ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது நம்ம காலையில சாப்பிடுகிறோம். சாப்பிடுறப்ப நல்லா பசி, உட்கார்றோம். 4 இட்லி சாப்பிடுகிறோம். சாப்பிட்டாச்சு. இப்போ 4 இட்லி சாப்பிட்டு வயிறு நிறைவாக இருக்குது. ஏப்பம் கூட வந்துருச்சு. திருப்தியா இருக்கு. ஆனா சட்னி, சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இன்னும் 1 இட்லி குடுங்க அப்படின்னு கேட்கிறோம். இன்னும் 1 இட்லி சாப்பிட்டீங்கன்னா, உள்ள வந்து 4 இட்லிக்கு செரிமானம் ஆகுறதுக்கு தான் ஆற்றல் இருக்குது. அந்த திரவம் இருக்குது. சரிங்களா? அது அளவோட தானே இருக்கும். இந்த இரைப்பை ஒரு அளவு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற திரவத்துக்கு ஒரு அளவு இருக்கு. அப்ப அது 4 இட்லி செரிமானம் பண்ற அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கு. இப்ப 5வது இட்லிய நீங்க போட்டீங்க. அப்ப 5வது இட்லிய அது செரிமானம் பண்ண முடியல. கஷ்டப்படுது, சிரமப்படுது. அந்த இடத்துல இருக்கிற ஆசிட் எல்லாம் தீர்ந்து போச்சு. கொஞ்ச நேரம் அது அப்படியே அந்த இட்லி அங்க கிடக்குது. அது கொஞ்ச நேரத்துல அங்க புளித்து போகிறது. அந்த புளிப்பு உடலிலே ஏறி இரத்த ஓட்டத்திலே கலந்து துன்பமாக மாறுகிறது. அது உடலுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறது. வயிறு ஒரு மாதிரி பொறுமலா இருக்கு. இல்லையா? சரி. இப்ப என்ன நம்ம பண்ணி வைத்திருக்கிறோம்? இப்ப நம்ம செய்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம். ஒழுக்கமற்ற ஒரு செயல். அளவுக்கு அதிகமாக சாப்பாட போட்டிருக்கிறோம். இல்லையா? இதே இப்ப பசிக்காம நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு பசி இல்ல. நம்ம உடலிலே உயிராற்றல் இயங்கிக் கொண்டிருக்குது. அது உடல் முழுக்க இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இயக்கிக் கொண்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் முழுவதும் உயிராற்றல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உறுப்புகளையும் அது இயக்கிக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, அது இப்ப உங்களுடைய கிட்னிய சரி பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுடைய கிட்னிய சரி பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு பசி உணர்வு இல்ல. போதுமான அளவுக்கு ஆற்றல் உடம்புல இருக்கு. பசி உணர்வு இல்ல. உங்களோட கிட்னிய அந்த உயிராற்றல் சரி பண்ணிட்டு இருக்கு. இப்ப தேவையே இல்லாம, பசியே இல்லாம, நீங்க ஒரு வடை சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு போறீங்க. போற வழியில வடைய பார்க்குறீங்க. பார்த்தோனே உங்களுக்கு மனசு ஆசைப்படுது. உடலுக்கு தேவையில்ல. பட் மனசு ஆசைப்படுது. அப்படின்னு போய் நீங்க ஒரு வடைய வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகும்? உங்க உடலிலே கிட்னியில வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த உயிராற்றல், நீங்க வடைய போட்ட உடனேயும், அங்க போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே விட்டுட்டு ஓடி வரும். இந்த இடத்துல கிட்னிக்கு விட்டுட்டு வயித்துக்கு வரும். நீங்க நினைக்கலாம், ஏன் கிட்னி வேலைய முடிச்சுட்டு அப்புறம் வயித்துக்கு வரலாமேன்னு. அப்படி இருக்கறக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, வயித்துல ஒரு விஷயத்த போட்டீங்கன்னா, உடனடியா ஜீரணம் பண்ணணும். ஜீரணம் பண்ணலைன்னா கெட்டு போயிரும். கெட்டு போயிருச்சுன்னா ஃபுட் பாய்சன் ஆயிரும். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா உயிர் போயிரும். அப்ப ஒரு வடை சாப்பிட்டு கிட்னியில இருந்த உயிராற்றலை கிட்னியில வேலை செய்ய விடாம, கிட்னிய கெடுத்து அதை வயித்துல கொண்டாந்து வச்சு, தேவையில்லாத அந்த உணவை செமிப்பதற்கு பல துன்பத்தை ஏற்படுத்தி, அதை கெட்ட சர்க்கரையாக மாற்றி, அது உடம்புல சுகர், பிபி வர்றதுக்கான பொருளாக மாற்றி, இப்படி இத்தனை விஷயத்தையும் பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு வடைய சாப்பிட்டப்ப. இது மிகப்பெரிய ஒழுக்கமற்ற செயல். நீங்க ஒழுக்கமற்ற செயல் என்றால், ஏதோ கற்பு நெறியில தப்பு பண்ணிட்டு போறதுதான் தப்பா நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் பசி இல்லாமல் ஒரு வடை சாப்பிடுவது மிக பெரிய ஒழுக்கமற்ற ஒரு செயல். அது உங்க கிட்னிய பாதிக்கும். ஹார்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற உயிராற்றல புடுங்கி இழுத்ததுன்னா, ஹார்ட்ட பாதிக்கும். லிவர்ல இருக்கிற ஆற்றல் இழுத்தா லிவர் பாதிக்கும். இரவு டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க. இப்ப கண் அப்படியே எரியுது. உடம்புல உயிராற்றல் தீர்ந்து போச்சு. கண்ணெல்லாம் எரியுது. டயர்ட் ஆயிருச்சு. படு என்று உடல் சொல்கிறது. ஆனா இருந்தாலும் நீங்க படுக்காம மீண்டும், மீண்டும் டிவிய பார்த்துட்டே இருக்கிறீங்க. இது மிகப்பெரிய ஒழுக்கமற்ற செயல். உங்களுடைய உடலுக்கு துன்பம் கொடுப்பது என்பது மிகப்பெரிய பாவம். அதற்கான விளைவு தான் இன்னைக்கு இத்தனை நோய்கள், இத்தனை கேன்சர், இத்தனை துன்பம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நாம் நம்முடைய உடலை துன்பப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. வேற எந்த உயிரையும் துன்பப்படுத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது.
ஏனென்றால் எந்த உயிரையும் நம்மால உருவாக்க உற்பத்தி செய்ய முடியாது. அதனால இந்த வாழ்க்கையில நாம நிறைவாக வாழணும், மகிழ்வாக வாழணும், ஆனந்தமா வாழணும்னா அதற்கு என்னை கேட்டா ஒரே ஒரு தகுதி சொல்லுங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும், அமைதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், நிறைவாக இருக்கும். சரிங்களா? இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப யாரெல்லாம் மகிழ்வாக, நிறைவாக வாழணும்னு விரும்புறோமோ, அவங்க எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஃபார்முலா ஒழுக்கம். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் இன்னையிலிருந்து கவனிங்க. ஒவ்வொரு சொல்லையும் கவனிங்க. ஒவ்வொரு செயலையும் கவனிங்க. அது உங்களுக்கோ, மற்றவர்களுக்கோ, மீண்டும் சொல்றேன், அது உங்களுக்கோ, மற்றவர்களுக்கோ, தற்காலத்திலோ அல்லது பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் தருமானால் அந்த எண்ணத்தையோ, சொல்லையோ, செயலையோ தவிர்த்துருங்க. தவிர்த்துருங்க. சரிங்களா? அது நன்மை செய்யுமானால் மட்டும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. இல்லாட்டி சொல்ல வேண்டாம். மௌனமாக இருந்து விடுங்கள். நன்மை செய்யுமானால் மட்டும் அந்த செயலை செய்யுங்க. இல்லாட்டி அதை செயலை நிறுத்தி விடுங்கள். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் ஆகுறப்போ கஷ்டப்படுவீங்க. அதற்காகத்தான் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காகத்தான் நம்ம இத்தனை யோக பயிற்சிகளை, தியான பயிற்சிகளை செய்யுங்க, செய்யுங்க, செய்யுங்கன்னு ஏன் சொல்றோம்? நம்ம நினைக்கிறது பெரிய விஷயம் அல்ல. நினைத்ததை நடத்தணும். கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவம் சொல்லுது. இப்ப கற்றுக்கொண்டோம். ஒழுக்கமாக இருந்தால் நான் பிறருக்கு துன்பம் கொடுக்காம இருந்தா எனக்கு துன்பம் வராம இருக்கும். பிறருக்கு துன்பத்தை கொடுத்தால் உங்களுக்கு துன்பம் வந்துதான் ஆகும். யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப துன்பம் வேண்டுபவர் துன்பத்தை கொடுங்க. இன்பம் வேண்டுபவர் நன்மையும் செய்யுங்க. துன்பம் போக்குங்க. இவ்வளவுதான் விதி. சரிங்களா? அப்ப இந்த தலை விதியை இந்த ஒழுக்க சாமியத்துக்குள்ளே மனதில் வைத்துக்கொண்டு எவருக்கு எப்போதும் நன்மையே செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை, சொல்லை, செயலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் அடைவதற்குத்தான் இந்த யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள் என்று கூறி இந்த ஒரு தெய்வீகமான சிந்தனையை வழங்க வாய்ப்பளித்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறி, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த வாரம் கடமை என்ற ஒரு மிக ஆழமான சிந்தனையை நம்ம சிந்திப்போம். வாழ்க வளமுடன். ஐயா மைக் ஓபன் பண்ணிக்கோங்கய்யா. ஓகே. நன்றிங்க ஐயா. இன்று நம் காலைச்சக்கரம் நிகழ்வு 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து காலைச்சக்கரம் நாளை நமது என்ற சிறப்பு நிகழ்வு நடைபெற்று முதல் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து இன்று நமக்கு வாழ்த்துரையும் வழங்கி இந்த நிகழ்வை மென்மேலும் மலர்வதற்கு பல்வேறு வாழ்த்துரைகளை நமக்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நல்லாசியுடன் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு நமது காலைச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக அனைவரின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. மற்றும் இன்று நமக்கு ஒழுக்கம் பற்றி அற்புதமாக தலைப்பில் இன்னைக்கு நமக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. அற்புதமான நிகழ்வு. ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஐயா எந்த வகையிலே ஒரு மனிதன், தனி மனிதன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், நம்மளுடைய நன்னெறிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு தலைப்புகள் நமக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் என்பதை பற்றி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பல்வேறு உதாரணங்களுடன் கூடிய வகுப்பை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்ம நல்லது செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த நன்மைகள் நம்ம சேரும். தீங்குகள் செய்தாலும் அதனுடைய பலன்களை அனுபவித்தும் பிறகுதான் நமக்கு அந்த நன்மை கிட்டும் என்பதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நமக்கு இன்று சிறப்பு வகுப்பை கொடுத்திருக்கிறார்கள்.
அற்புதமான வகுப்பு, சந்தோஷம். ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. மற்றும் இந்த நிகழ்வு மாவட்டம் 2981 காலைச்சக்கரம் அன்பர்களின் மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுடைய நிகழ்வு இந்த வருடம் நமக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இணைந்து இந்த நிகழ்வை இன்றைய பொழுதிலே நமக்கு இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப்பா கீழ்வேலூர் சங்கத்திற்கும் நம் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமக்கு இன்று சிறப்பானதொரு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலவெளியிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இன்பமே செல்வ எல்லோரும் வாழ்க. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.